கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு மகிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் புதுசாக தன்னோட கட்சியை வெளியிட்டிருக்காரு. அது பேர் வி த லீடர் அப்படின்ற பேரில் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்கனைசேஷனாக இருக்கோம், இன்னும் அடுத்த தேர்தலில் நாங்கள் எலெக்ஷனில் நிற்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது என்டிகேக்கு எதுனா பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏன்னா இதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்தார், அதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை என்டிகே ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ இவரும் கட்சி தொடங்குறாரு, இவரும் ஒரு யங்ஸ்டர்ஸை தான் ஃபேஸ் பண்ணி வராருங்கும்போது இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இப்போ முதல்ல அண்ணாமலை அவர்களுக்கு நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்று ஒன்றா பதில் சொல்கிறேன். முதல்ல அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்த தன்னுடைய பதவிகளை எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு புதிய அமைப்பை தொடங்கி இருக்கிறார், வி த லீடர். அது கட்சியோட பேர் இல்லை, சரிங்களா? இந்த அமைப்பு மூலமாக அரசியல் பயிற்சி வகுப்புகளை எல்லாம் எடுத்துட்டு அதன் பிறகு அதை அரசியல் கட்சியாக மாற்றி இந்த அமைப்பை இந்த இயக்கத்தை அப்படியே அரசியல் கட்சியாக மாற்றி வரப்போகிற பொது தேர்தலில் நான் போட்டி போட போகிறேன் அப்படிங்கிறாரு. ரைட்டு, வாழ்த்துக்கள். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்த தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆனால் இது நாள் வரைக்கும் அவர் கடைபிடித்து கொண்டிருந்த பாஜகவோட ஐடியாலஜி, இந்துத்துவ சித்தாந்தம், தத்துவம், கொள்கை, கோட்பாடு, இது எல்லாத்தையும் மொத்தமாக கைவிட்டுட்டாரா? கைவிட்டுட்டு தான் இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாரா? கட்சி தொடங்க போகிறேன் அப்படிங்கிற முடிவை அறிவிச்சிருக்கிறாரா? இதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா இப்போ அந்த அந்த கொள்கை விட்டுட்டேன் அப்படிங்கிறனால தான் இப்போது அப்துல் கலாமை முன்னிறுத்தி இதை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா அவரோட ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் முன்னிறுத்தி 2020 ஒரு விஷனில் கொண்டு வந்தார், அதை நம்மளால் சாதிக்க முடியல, ஸோ அவரோட கனவை நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை அவர் தான் சொல்லணும். நான் இந்துத்துவ சிந்தனையை கைவிட்டுட்டேன், இந்துத்துவ கொள்கையை கைவிட்டுட்டேன், நான் இதன் பிறகு மாநிலம் சார்ந்த தமிழர் நலன் சார்ந்த ஒரு கொள்கையை முன் வச்சு தான் இயங்க போகிறேன் அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும். இது வரைக்கும் அவர் அதை பற்றி எதுவுமே பேசலை. என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, எதுவுமே சொல்லலை. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு கொள்கையை கடைப்பிடிச்சிங்களே சார், அதில் என்ன உங்களுக்கு முரண்பாடு இருக்குது, அதை பற்றி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட யாருமே கேட்கல. இன்னும் அவர் அது தொடர்பாக எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டையும் நடத்தலை. ஸோ அவர் அதுக்கு கருத்து சொல்லாத வரைக்கும் நாமளாக எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஆனால் அவர் பேசுனதுல இருந்து நாம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு புரிகிற மொழியில் பேசலை, தமிழ்நாட்டோட கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதே வேற, இதை பாஜக புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ அவர் வேற ஏதோ ஒரு மாநிலம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க போறாரு. அது என்ன அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும். அவர் சொல்ற வரைக்கும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டாவது, இதை இன்னொரு கோணத்திலையும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக அமைஞ்சிருக்கு. நீண்ட நெடிய நாட்களாக மாற்றத்தை விரும்பி காத்து கொண்டிருந்த மக்கள் விஜயை ஒரு மாற்று சக்தியாக பார்த்து அல்லது நம்பி ஏமாந்து அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டாங்க. இருபெரும் திராவிட கட்சிகளுமே இன்றைக்கு எதிர்கட்சி அணிக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல் கடந்த 75 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. 2 திராவிட கட்சிகளுமே எதிர்கட்சி அணிக்கு போயிட்டாங்க. மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்திற்கான ஏக்கம் இருக்குது, அது தெளிவாக தெரியுது. அப்போ எதிர்கட்சி தரப்புலையும் திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு புதிய கட்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மோட்டிவ்லையும் அண்ணாமலை இதை தொடங்கி இருக்கலாம். அப்படி இல்லையா, பாஜக நீண்ட நெடிய நாட்களாக தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாச்சும் அடியெடுத்து வச்சிடணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசியலை உற்று கவனிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய முயற்சி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாங்க அல்லது ஒரு படி மேலே ஏறுறாங்க அப்படின்னா 10 படி கீழே விழுந்துடுறாங்க. உதாரணத்துக்கு 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பாஜகவிற்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சாங்க. ஆனால்
இந்த 2026 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஒரே ஒரு இடம் தான் கிடைச்சிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அவங்களுடைய வாக்கு விழுக்காடு 10 விழுக்காட்டுக்கும் மேலேயே போச்சு. இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தா அவங்களுடைய வாக்கு விழுக்காடும் கணிசமான அளவிற்கு சரிஞ்சிருக்கு. அப்போ பாஜக இந்துத்துவம் மதவாதம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு இருக்கு. அதனால தான் பாஜகவால் சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு முன்னேற்றத்தையோ வெற்றியையோ பெறவே முடியலை. ஸோ இனி இவங்க கூட இருந்தால் நம்மால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் வெளியில் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கலாம். அப்படி இல்லையா, இனி நாம் இந்துத்துவம் என்ன சொல்கிறது மதவாதம் இப்படிப்பட்ட தத்துவங்களை முன் வச்சு தமிழ்நாட்டில் செயல்பட்டால் வெற்றி பெற முடியாது. இந்த பாஜக அப்படிங்கிற லேபிளுக்குள்ளே இருந்தால் நம்மளால் பெருசாக எதையும் செய்ய முடியாது. அதனால் நம்ம ஆளை ஒருத்தரை வச்சு ஒரு புதிய கட்சியை தொடங்கி அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்துத்துவத்தையும் மதவாதத்தையும் இந்த மக்கள் மத்தியில் இன்ஜெக்ட் பண்ணி அவரை வச்சு நாம் மேலே வந்துடலாம் அப்படின்னு கூட பாஜக கணக்கு பண்ணி அண்ணாமலையை பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணி இந்த கட்சியை தொடங்க வைக்கலாம். இது எல்லாமே தியரிஸ் தான். இதில் எது சரி அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா அண்ணாமலையோட செயல்பாடுகள், அவருடைய வருங்கால கருத்துக்கள், இதையெல்லாம் வச்சு தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். ரைட்டுங்களா? அடுத்து உங்களுடைய கேள்விக்கு வரேன். இவருடைய கட்சியால், இவருடைய இந்த புதிய அறிவிப்பால் நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி என்பது காலத்தின் தேவை. காலம்தான் கருத்து என்னும் கருவறையில் கொள்கை என்னும் குழந்தையை பிரசவிக்கும். அதன் அடிப்படையில் 2009 ஒரு மாபெரும் இனப்படுகொலை நடந்து முடிந்த பிறகு ஏன் அதை நம்மால் தடுக்க முடியலை, இங்கிருந்த அரசாங்கத்தால் நம்முடைய உறவுகள் இப்படி கொத்து கொத்தாக சாவதை ஏன் தடுக்க முடியலை என்கின்ற சிந்தனையில் இருந்து தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பதே மறுபடியும் தமிழ்நாட்டில் உயிர் பெற்று எழுந்து வருது. என்னுடைய சொற்களை நல்லா கவனிக்கணும். மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து வருது. தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கும் புதிது கிடையாது. ஏற்கனவே மாப்போசி, பெருஞ்சித்திரனார், ஐயா சீபா ஆதித்தனார், அதன் பிறகு தமிழரசன், இப்படி பல பேரால் இந்த தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கப்பட்டாலும் 2009க்கு பிறகு அதனுடைய வீச்சு அதிக அளவில் இருந்துச்சு. பரவலாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. இதற்கு முன்னாடி இருந்த கட்சிகள் எல்லாமே ஒன்று இயக்கமாக இருப்பாங்க, அல்லது கட்சியாக தொடங்கி இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்று இருக்க மாட்டாங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் இருந்து மாறி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் தேசியத்தை வெகு மக்கள் அரசியலாக மாற்றி அதற்கு ஒரு அங்கீகாரத்தையும் பெற்று கொடுத்துச்சு. இன்றைக்கு அதில் ஒரு சின்ன சரிவு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் நாம் தமிழர் கட்சி மொத்தமாக முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியால் எழுந்துக்கவே முடியாது அப்படிங்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நான் தமிழ் தேசியம் என்பது நிச்சயமாக இப்போ ஒரு தேவையாக இருக்குது. அது இன்றில்லையானாலும் என்றாவது ஒரு நாள் மக்கள் அரசியலாக, வெகு மக்கள் அரசியலாக மாறும். அன்றைக்கு நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும். அதை அண்ணாமலையால் தடுத்துட முடியும், விஜயால் தடுத்துட முடியும் அப்படின்னெல்லாம் நாங்கள் நினைக்கல. அதை நினச்சி நாங்கள் கவலைப்படவும் இல்லை. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது வெறும் தேர்தல் அரசியலோடு நிற்கிறது மட்டுமும் கிடையாது. அதை தாண்டி நாங்கள் நிறைய அரசியல் முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அண்ணாமலை வந்துட்டாரு, அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு எதனா பாதிப்பா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவரவர் செயல்பாடுகளை வச்சு தான் அவர்களுக்கு உண்டான அரசியல் பலாபலன்கள் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சி எப்பவும் களத்தில் இருக்கு, இனியும் இருக்கும். அண்ணாமலையோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யார் இருப்பாங்க போவாங்க அப்படிங்கிறத நாம் பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம். இல்லை, இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இங்கே தமிழ் மக்களுக்கு ஒரு மாற்றம் ரொம்ப காலமாகவே தேவைப்பட்டிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் வெறும் கவர்ச்சினால் மட்டுமே 1 கோடி ஓட்டுக்கு மேலே வாங்கணும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கலாம், அவருக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கலாம். ஆனால் இவ்வளோ பேர் மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இங்கே ஒரு மாற்றத்துக்கான தேவை நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த இடத்த என்டிகேனால ஏன் ஃபில் பண்ண முடியலன்னு பார்க்குறீங்க? இங்கே ஒரு
மாற்றம் வந்திருக்கா அப்படின்னா ஆமா வந்திருக்கு. அது வந்து ஆக்கப்பூர்வமான மாற்றமா அப்படின்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது வந்து நிச்சயமாக திரை கவர்ச்சியால் ஏற்பட்ட மாற்றம் தான். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு கொள்கையும் கோட்பாட்டையும் தத்துவத்தையும் சொல்லி ஓட்டு வாங்கலை. மக்கள் யாரும் அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத வச்சு ஓட்டு போடலை. அவர் ஒரு மிகப்பெரிய திரை நட்சத்திரம், புரியுதுங்களா? அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. மக்கள் வந்து இவர் ஜெயிப்பாரு அப்படின்னு நம்பினாங்க, இல்லைன்னா நம்ப வைக்கப்பட்டாங்க, புரியுதுங்களா? மாற்றத்தை விரும்பி இருந்த மக்களுக்கு இவர்தான் மாற்று அப்படின்னு காட்டப்பட்டார், திணிக்கப்பட்டுச்சு, புரியுதுங்களா? மக்கள் வந்து விரும்பி ஏத்துக்கிட்டாங்களா? மக்கள் வந்து அப்பா சிறப்பா பேசுறாரு, இவர் அல்லவா தலைவர், இவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஓட்டு போடலை, புரியுதுங்களா உங்களுக்கு? இவர் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர், இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, இவர் ஜெயிப்பாரு அப்படின்னு மக்கள் மத்தியில திணிச்சுதான் இவ்வளவு வாக்குகள் வாங்கப்பட்டு இருக்கு. ரெண்டாவது, விஜய் பேசிய அரசியல் எல்லாமே மக்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு தெரியுமா, அதை வந்து எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணல. மக்கள் வந்து இன்னைக்கு அன்றாடம் என்ன செய்வாங்களோ அதை எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் வந்தால் 2500 ரூபாய் தருவேன், நான் வந்தால் 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக தருவேன், நான் வந்தால் அண்ணன் சீர் தருவேன், தாய்மாமன் சீர் தருவேன், படிக்காதவங்களுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை தருவேன், அது இலவசம் இது இலவசம்னு ஏகப்பட்ட இலவசங்களைத்தான் அறிவிச்சாரே தவிர இதை தாண்டி ஆக்கப்பூர்வமான ஏதாச்சும் ஒரு மாற்று அரசியல் அவர் முன் வச்சாரா அப்படின்னா இல்லை. இவர் முன் வச்சது எல்லாமே, இவர் அறிவித்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை இன்னும் வலிமைப்படுத்தி கொடுக்குது. என்னைக்குமே ஒருத்தரை அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நகர்த்துற மாதிரியான ஒரு செயலை செய்ய சொன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் அதை செய்ய மாட்டார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். தினமும் காலையில் எந்திரிக்கிறேன், சாப்பிட்றேன், வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், மறுபடியும் சாப்பிட்றேன், தூங்குறேன், மாசமான சம்பளம் வருது, அதை வச்சு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுறேன், எனக்கு தேவையான செலவுகளை பண்ணுறேன், இப்படியே என் வாழ்க்கை வந்து ரொட்டீனில் போகுது. இந்த கம்ஃபர்ட் ஜோனை டிஸ்டர்ப் பண்ணால் நிச்சயமாக ஒருத்தனுக்கு வந்து டென்ஷன் ஆகும். அப்படித்தான் இந்த மக்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு அரசியல் இருந்துச்சு, அதை விஜய் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை அவர் இன்னும் மேம்படுத்துகிற மாதிரி தான் நிறைய திட்டங்களை அறிவிச்சார். இது நாள் வரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? எடப்பாடி 2000 கொடுக்குறேன்னு சொன்னாரா? நான் 2500 ரூபாய் தரேன். ஒரு குடும்பம் ஒரு வருஷத்துல 6 கேஸ் சிலிண்டர் தான் பயன்படுத்துறாங்க. அந்த 6 கேஸ் சிலிண்டரையும் நான் இலவசமா தரேன். 1 சவரன் தங்க நகை தரேன், ஒரு தரமான பட்டு புடவை தரேன், உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா 1 கிராம் மோதிரம் போடுறேன், வெல்கம் பேபி கிட்டு தரேன், படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லலை, வேலை கிடைக்காதவனுக்கு 4000 ரூபாய் தரேன், பஸ் ஃப்ரீ. அதுவும் மாநகராட்சிகள் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்துகள்லையும் பெண்களுக்கு இலவசம். இது எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, மக்களை வந்து எவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வைக்குது பாருங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பேசிய அரசியல் எல்லாமே இலவசங்களை ஒழிக்கிற அரசியல், உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிற அரசியல், தற்சார்பு பொருளாதாரத்தை முன்வைக்கிற அரசியல், அடுத்த 10 ஆண்டுகளில் நம்ம நாடு எப்படி இருக்கணும், நம்ம மக்கள் எப்படி இருக்கணும்னு எதிர்கால திட்டங்களை முன்வைத்த அரசியல். அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் இப்போ இப்படி இருக்கேன்னா எனக்கு இது போதும், நீ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ அவன் வந்து கவர்ச்சியை நோக்கி போயிருக்கிறான், ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி வரலை. அதனால தான் இந்த பின்னடைவு ஏற்பட்டு இருக்கே தவிர மற்றபடி வந்து மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாம் இதை பார்க்க முடியாது. ஏன்னா பேசுகிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க என்டிகே வந்து வைக்கக்கூடிய கொள்கையும் சரி, அவங்க சொல்கிறதும் சரி, அது வந்து தான் வந்து உண்மை, அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்க வந்து டிவிகே இந்த திராவிட கட்சிகள் கொடுக்கக்கூடிய இலவசங்களை தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்டிகேக்கு ஒரு டிராபேக்காக இருக்கா? ஏன்னா மக்கள் சார்ந்த அவங்களுக்கு இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சொன்னால் தானே உங்களுக்கு வாக்கு வரும், அதை வந்து என்டிகே தவிர்க்கிறதுனால கூட உங்களுக்கு இங்கே பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க.
எனக்கு என்ன தேவையோ அதை சொன்னாதானே மக்கள் வருவாங்க, மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு அரசியல் கட்சி சிந்திக்க முடியாது. முக்கியமாக நாம் தமிழர் கட்சி அப்படி சிந்திக்காது. இப்போ எனக்கு இலவசங்கள் தேவை, எனக்கு அந்த இலவசத்தை இவன் தான் தரான், நான் அங்கே தான் ஓட்டு போடுவேன், அங்கே தான் போவேன் அப்படின்னா போய்க்கோ. ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ, எத்தனை நாள் இந்த இலவசத்தை கொடுக்க முடியும்? எத்தனை நாள் இந்த இலவசத்தை உன்னால கொடுக்க முடியும்? ஒன்றும் வேணாங்க, இவர் அறிவிச்சிருக்கிற இந்த இலவச திட்டங்களையே இவரால் முழுமையாக கொடுக்க முடியாது தெரியுமா? ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆச்சு இல்லை, இவர் சொன்ன அந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுத்துட்டாரா? கொடுக்கல. தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் செஞ்சிட்டாரா? இல்லை. நீங்க அதை கூட விட்டுருங்க. எல்லாருக்கும் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாரு, செஞ்சாரா? சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. விவசாய பயிர்க்கடன் கூட முழுசா, விவசாய பயிர்க்கடனை மொத்தமா தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்னடான்னா 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தா அது மட்டும்தான் மொத்தமா தள்ளுபடி, 50,000க்கு மேல 80, 1 லட்சம் அப்படின்னு கடன் வாங்கியிருந்தா அதுல 5,000 மட்டும் தள்ளுபடி அப்படிங்கிறாரு. இவராலேயே இவர் கொடுத்த வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்ற முடியல. ஏன்னா தமிழ்நாட்டோட நிதி நிலை அந்த அளவிற்கு மோசமா இருக்கு. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒரு கட்சி செயல்படணும். மக்களோட ஓட்டை வாங்கிறதுக்காக, வெறும் வாக்கு வேட்டைக்காக கண்ட இலவசங்களை அறிவிக்க முடியாது. அப்படி அறிவிச்சா நாடு நாசமா போயிடும். உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஒரு அரசியல் கட்சி தலைவரா அதை யோசிக்கிறது ஓகே. ஆனா ஒரு சாமானியனா, ஒரு கூலி வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஒரு டே டு டே லைஃப்பை லீட் பண்றவங்க, அவங்களுக்கு இது எந்த விதத்துல வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? அது புரியாது இல்லை, அதுதான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து இது புரியாதுதான். ஆனா பாதிக்கப்படுவாங்கல்ல, அன்னைக்கு புரியும். உனக்கு இன்னைக்கு புரியாது. ஏன்னா நான் தான் முன்னாடியே சொன்னேனே, அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தினமும் காலையில எந்திரிச்சுக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, வராங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, மறுபடியும் இதே வேலையை ரொட்டீனா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த லைஃபுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இப்போ வரைக்கும் வரல. ஆனா இது இப்படியே நகரம்னு உங்களால சொல்ல முடியுமா? பொருளாதார நெருக்கடி வந்துகிட்டு இருக்கு, பெட்ரோல் விலை தினமும் ஏறிக்கிட்டு இருக்கு. பெட்ரோல் விலை ஏறுறதுனால அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, போன மாசம் வரைக்கும் ஒரு பிரியாணி 100 ரூபாய், இன்னைக்கு எவ்வளவு? 130 ரூபாய், 150 ரூபாய். அது போக நிறைய ஐடி கம்பெனிஸ்ல லே ஆஃப் நடக்குது. இப்படி நாட்டோட பொருளாதார நிலை வந்து சீரழிஞ்சுக்கிட்டே போனா உன்னோட கம்ஃபர்ட் ஜோன் பாதிக்கப்படும். அப்ப எந்த அரசாங்கத்தாலையும் அவங்க அறிவிச்ச இலவச திட்டங்களை கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவ? அந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி ஒரு சொல்யூஷனா வருது. நாங்க அந்த இடத்துல தான் தற்சார்பு பொருளாதாரத்தை முன்வைக்கிறோம். நம்மால என்னெல்லாம் உற்பத்தி பண்ண முடியுமோ அதில் எல்லாம் நாமளே தன்னிறைவு அடையணும். உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடையணும். எரிபொருள் தேவையில கூடுமான அளவிற்கு நாம தன்னிறைவை எட்டணும். இப்ப அண்ணன் சீமான் சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சாங்க. ஆடு மாடு கோழி கழிவு குப்பைகள் இதில் இருந்தெல்லாம் நான் மீத்தேன் கேஸை உருவாக்கி என்னுடைய நாட்டு மக்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லும் போது சிரிச்சாங்க. இதெல்லாம் சாத்தியமான. சீனாவில் செஞ்சு காட்டிட்டாங்க. சீனாவில் 77,000 டன் மீத்தேனை இதே காய்கறி குப்பை ஆடு மாடு கழிவுகள்ல இருந்து உற்பத்தி பண்ணி சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்ப உலக அரசியலும் தெரியறது இல்லை, உள்ளூர்ல என்ன நடக்குது அப்படிங்கிற புரிதலும் இல்லை. எனக்கு வசதியா யாரு இலவச திட்டங்களை எல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கள நோக்கி நான் போவேன் அப்படின்னு போனா உன் வாழ்க்கையும் நாசமாயிரும், நாடும் நாசமாயிரும். இன்னொரு பக்கம் என்டிகே மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்க வந்து விவசாயம், இந்த ஆடு மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களே வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து திருப்பி ஆடு மேய்க்க போனோம், அது வந்து அவங்களுக்கு இதை யூஸாக இருக்காதுல்ல. அவங்க வந்து நிறைய ஐடி, இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, நிறைய டெவலப்மெண்ட், இந்த டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்க இது பண்ணுவாங்க. புரிதல் குறைபாடு, புரிதல் அற்றவர்களுடைய பேச்சுக்கள் இதெல்லாம். நாம பேசுறது உணவு உற்பத்தியில எப்படி தற்சார்பு அடையிறது அப்படிங்கிறதுக்கான அரசியல் தானே தவிர இதுவே நம்முடைய முழுமையான அரசியல் கிடையாது. இவ்வளவு குறைபாடுகளை நாம் தமிழர் கட்சியை நோக்கி முன்வைக்கின்ற நபர்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறேன். இதுல எத்தனை பேர் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியின்
வரைவை படிச்சிருக்கிறாங்க, முழுமையா படிச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து படிச்சிருந்தாலே தெரியும் நாம் தமிழர் கட்சி எப்படியெல்லாம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை மேம்படுத்தும், எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை மேம்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான செயல் திட்டங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கு. எடுத்து படிச்சு பார்த்துருக்கிறியா என்னைக்காச்சும்? இப்போ அந்த படிக்கலன்றதை தாண்டி நிறைய மேடைகள்ல நீங்க பேசும்போது கூட விவசாயத்தை முன்னிறுத்துற அளவுக்கு இதை முன்னிறுத்தி இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அப்படி சொல்லுங்க. அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை நான் ஏத்துக்கிறேன். நிச்சயமா வந்து அது பேசப்பட வேண்டியது தான். எதிர்காலத்தில் அதில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் அதையும் கூட நாங்கள் பேசாமல் இல்லை. சில இடங்கள்ல பேசியிருக்கிறோம். சில பேச்சாளர்கள் அதையும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி வந்து விவசாயம், ஆடு மாடு வளர்த்தல் இதை நோக்கி தான் போகிறாங்க அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது. எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து பில்ட் பண்ணுறேன். அது எது தொடர்பான இண்டஸ்ட்ரி அப்படின்னா தக்காளியில இருந்து ஜாம் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் தக்காளி வந்து விளைய வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தக்காளியை வச்சு நான் வந்து என்னென்னலாம் செய்யலாம், அதை வந்து எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றலாம், ஜாம் தயாரிக்கலாம், இன்னும் நிறைய வந்து பை ப்ராடக்ட்ஸாக அதில் இருந்து எடுக்கலாம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியை பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை? மெஷினரிஸ் தேவை. இப்போ இந்த மெஷினரிஸை பில்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி தேவையா? அதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேவையா? அப்போ அதை படித்தவனுக்கு இங்கே வேலை இருக்கா? ரைட்டு. இப்போ இந்த நான் வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பை ப்ராடக்டை உருவாக்கிட்டேன். அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் படித்தவன் தேவையா? எவ்வளோ விற்குது போகுது அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறதுக்கு அக்கௌண்டன்ட் தேவையா? அக்கௌண்டன்ட் வந்துட்டாரா? இப்போ அந்த அக்கௌண்டன்ட் கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவையா? அந்த சாஃப்ட்வேர் உருவாக்குறதுக்கு எனக்கு ஐடி ப்ரொஃபஷன் தேவையா? அவரும் உள்ளே வந்துட்டாரா? அப்போ எல்லாருக்கும் வேலை இருக்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? அதே நேரத்தில் நமக்கான உணவு தேவையில் நாமளும் தன்னிறைவு அடையிறோம். இதை வந்து புரிஞ்சுக்கணும், படிக்கணும். நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிட்டு பேசணும். யாரையும் வந்து கற்காலத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக இங்கே நாங்கள் அரசியல் செய்ய வரலை. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியல் செய்ய வந்திருக்கிறோம். அடுத்ததாக வந்து ஒரு நிறைய பத்திரிகையாளரும் சரி, மூத்த ஜேர்னலிஸ்டும் சரி, அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, என்டிகே வந்து கூட்டணி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தோல்விக்கு அடுத்தது பேசக்கூடிய சீமான் அவர்கள் கூட அடுத்த எலெக்ஷன் நாங்கள் தனித்தாக தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது கூட்டணிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கும் தானே? யார் கூட போகிறதுன்னு தானே அண்ணன் கேட்குறாரு. யார் கூட போகிறதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். யார் கூட சேர்ந்து ஒழிக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள். திமுக அதிமுக கூட சேரலாமா? ஏன்னா இவங்க தான் அந்த ஊழல் லஞ்சத்துக்கு விதை போட்டு வளர்த்து விட்டவங்களே, அவங்க கூடவே போய் சேர்றதா? சரி, புதுசாக வந்த கட்சிகள் கூட சேரலாமே. இப்போ அண்ணாமலை கூட கட்சி தொடங்குறாரு, அவர் கூட சேரலாமே அப்படின்னா அவருடைய கொள்கை கோட்பாடு என்ன? நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அவருடைய இந்துத்துவ சிந்தனைகளை கைவிட்டுட்டாரா? அதை பற்றி ஏதாச்சும் பேசியிருக்கிறாரா? எதுவுமே இல்லை. ஒருவேளை அண்ணாமலை வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை முன்னெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் கூட போய் நம்மளாலலாம் சேர முடியாது. இல்லை, ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கும், நம்ம ஒரு இயக்கமாக இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு கொள்கையில் பிடிவாதமாக இருக்கிறது ஓகே. ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுல வந்து தப்பு இல்லையே. ஏன்னா இப்போ ஒரு நிமிஷம், இப்போ திராவிட இயக்கம் வந்து ஃபர்ஸ்ட் இயக்கமாக தானே இருந்துச்சு. அவங்க கூட இப்போது அண்ணா வந்து பிரிஞ்சு வரும்போது கூட அவங்க ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தானே வராங்க. பெரியார்கிட்ட இருந்து முற்றிலும் முரண்பட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க யாரை எதிர்த்து வந்தாங்களோ இப்போ அவங்க கூட கூட்டணி அமைக்கிற அளவுக்கு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க எலக்ட்ரல் ஜெயிக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இது பயன்படும் தானே? ரைட்டு. நாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. அதனால் ஏற்பட போகிற பின்விளைவுகளை யார் அனுபவிக்கிறது? இந்த காம்ப்ரமைஸ்னால தமிழக மக்கள் இழந்தது என்ன அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு திமுக என்ன சொல்லுது? நாங்கள் பாஜகவிற்கு எதிரானவர்கள், நாங்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? தொடக்க காலத்துல இருந்து அதைத்தான் சொல்லிட்டு வந்தாங்க. 98ல் என்ன நடந்துச்சு? கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. அதனால தமிழ்நாடு இழந்தது என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாடு பெருசா எந்த ஒரு இழப்பையும் சந்திக்கல அப்படின்னாலும் ஒட்டுமொத்த இந்தியாவும் எவ்வளோ பெரிய இழப்பை சந்திச்சது. அன்றைக்கு கவிழும் நிலையில் இருந்த பாஜக ஆட்சியை தோள் கொடுத்து தாங்கி நின்னது திமுக. 5 ஆண்டு கால ஆட்சியை முழுமையாக முடிப்பதற்கு உதவி செய்தது திமுக. அந்த 5 ஆண்டுகள்ல தான் பாஜக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியா முழுக்க கிளை பரப்பி வேர் பரப்பி எல்லா அதிகார மட்டங்கள்லையும் தங்களுடைய ஆட்களை கொண்டு வந்து நுழைச்சாங்க. அதனுடைய
பின்விளைவு தான் 2014 இருந்து இப்போ வரைக்கும் பாஜக தொடர்ந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் சார். அதனால ஏற்பட போற பின்விளைவுகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கன்னு சொல்றேன். மக்கள் கூட்டணி வைக்கலன்னா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னைக்கு மக்கள் இந்த அரசியலை விரும்பாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அவங்க சரியான அரசியலை நோக்கித்தான் திரும்புவாங்க. அன்றைக்கு அந்த இடத்துல இருக்க போறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ 3 பேரு கட்சியாக இருக்காங்க. ஒரு அடுத்து 15 வருடங்களுக்கும் அதுதான் நிலவரம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ சொன்னாங்க அப்படி நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் அந்த மாதிரி சொல்றாங்க. சரி. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே மொத்தமாக காலியாக போகிறதில்ல, டிஎம்கேவும் மொத்தம் காலியாக போகிறதில்ல. ஸோ தனி பெரும்பான்மை பெருசாக கிடைக்காது, சிறு கட்சிகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க தான் யார் ஆட்சி அமைக்க போகிறான் அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது என்டிகே எந்த அளவுக்கு அதில் இதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரியான சூழ்நிலை வந்தால் நீங்கள் கூட்டணி வைப்பீங்க? இதுக்கும் கூட கடந்த காலத்தில் அண்ணன் சீமான் தெளிவாகவே பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒன் ஆஃப் த பார்ட்டியாக இருக்க விரும்பலை, ஒன் அண்ட் ஒன்லி பார்ட்டியாக தான் இருக்க விரும்புகிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி, அதிகார பகிர்வு இப்படியெல்லாம் போனால் அதில் இருக்கிற சிக்கல்கள் இருக்குது தெரியுமா? அது ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்கள் அதிகார பகிர்வை ஒரு மாநில கட்சிக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, சரிங்களா? அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் தமிழ்நாடு அரசியல் களம் என்ன அப்படிங்கிறது தெரியும், புரியும். மாநில சுயாட்சி அப்படின்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதும் புரியும். ஆனால் நீங்கள் ஒரு தேசிய கட்சியோட அதிகார பகிர்வில் ஈடுபட்டீங்கன்னு வைங்க, அது மாநில சுயாட்சிக்கே எதிராக போய் முடியும். இப்போ அப்படி ஒரு சிக்கலில் தான் தாவேக்காவும் போய் மாட்டிக்கிட்டு முழிக்குது. ஒன்றும் வேணாம், மேகத்தாட்டில் அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதற்கு தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? வெளிப்படையாக அறிவிக்க முடியுமா? இல்லை, இன்னைக்கு கூட அவங்க சொல்லிட்டாங்களே. யார் சொன்னார்? நிர்மல்குமார் சார். நீர்வளத்துறை அமைச்சர் யார் சார்? புசி ஆனந்த். முதலமைச்சர் யார் சார்? விஜய். அவங்க பேசணும். நிர்மல்குமார் மின்வாரியத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர். அவர் துறை சார்ந்த செய்திகளுக்கு, கேள்விகளுக்கு பதில் சொன்னா போதும். நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? எல்லாருக்கும் ஹெட் விஜய். ஏன் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு? அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்ன? இது குறித்து ஏன் இவங்க யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ மாநிலம் சார்ந்த உரிமைகளுக்கு இவங்களால வெளிப்படையா பேச முடியல. பார்த்தீங்களா? காரணம் கூட்டணி, அவங்க சப்போர்ட்ல ஆட்சியில் இருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. இப்படி நீங்க சிறிய கட்சிகளை எல்லாம் கூட்டு சேர்த்து ஆட்சி அமைச்சா இப்படிப்பட்ட தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாம் வரும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா, நாங்கள் ஒன் ஆஃப் த பார்ட்டியாக இருக்க விரும்பலை, ஒன் அண்ட் ஒன்லி பார்ட்டியாக இருக்க விரும்புகிறோம். அதற்கான காலமும் கனியும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.